ஹாய் நண்பர்களே, பள்ளிக்கூட நினைவுகளுடன் நான் உங்க விமலா. இன்னைக்கு என்னோட 5ஆம் வகுப்பு ஆண்டுவிழா நினைவுகளை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க வந்திருக்கேன். ஆஹ் அந்த ஆண்டு விழாவில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. அதுல நான் ஒரு தாலாட்டு பாட்டு பாடினேன். குறிஞ்சி மலைத்தேனே கொண்டாடும் சந்தனமே, சரிஞ்சு படுத்திருக்கும் செண்பகமே கண்ணுறங்கு. இந்த பாடலை பாடுறதா நான் சார்ட்ட சொன்னேன். சார் ஓகேம்மா, இது சேரீ கட்டிட்டு நீ ஒரு தொட்டில் கட்டி அந்த தொட்டில ஆட்டிக்கிட்டே இந்த பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னாரு. ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டு, தொட்டில தானே ஆட்டி தாளாட்ட போறோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே சொல்லிட்டேன் சார்கிட்ட. அன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல ஏறும் போதுதான் என்ன பண்ணாருன்னா சாரு, கீழே ஒருத்தர் குழந்தைய வச்சு அப்படி தாளாட்டிக்கிட்டு குழந்தைய வச்சு இப்படி கையில தட்டிக்கிட்டு இருந்தாரா, அந்த குழந்தைய தூக்கி என் கையில கொடுத்துட்டு, தற்போது என் பள்ளி மாணவி 5ஆம் வகுப்பு மாணவி ஒரு குழந்தைய அவர் ஒரு தாலாட்டு பாடி குழந்தைய தூங்க வைக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்குன்னா கொஞ்சம் பயம், கொஞ்சம் விடன்னு இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம சார்லாம் பக்கத்துல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தொட்டில போட்டு நான் ஒரு தாலாட்டு பாட்டு பண்ணேன். இப்ப அந்த பாட்டை உங்ககிட்ட பாட்டு காமிக்கிறேன். ஓ ஆரிராரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரிராரோ, ஓ ஹரிராரிராரோ ஹரிராரிராரோ ஹரிராரிராரோ. குறிஞ்சி மலைத்தேனே கொண்டாடும் சந்தனமே, சரிஞ்சி படுத்திருக்கும் செண்பகமே கண்ணுறங்கு, செண்பகமே கண்ணுறங்கு. கண்ணுறங்கு ராசாவினி, கால் முளைச்ச பின்னாலே 1 2 கத்துக்கொள்ள ஓட வேணும் கண்ணுறங்கு, ஓட வேணும் கண்ணுறங்கு. இந்த பாட்டை முழுவதுமா பாடி முடிச்சிட்டேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அழுகிறத நிறுத்திட்டு அவன் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கண்களை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டான். உடனே ஸ்டேஜ்ல அதாவது ஆடியன்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னாச்சு, பையன் தூங்கிட்டானா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சலசலப்பு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோட ஆசிரியர் மேடைக்கு பாத்தீங்களா, ஒரு 5ஆம் வகுப்பு மாணவி ஒரு தாலாட்டு பாடலை பாடி ஒரு குழந்தைய தூங்க வச்சிருக்கா. கண்டிப்பா அவரோட பாட்டு திறமை அவளை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். எல்லாரும் அவளை பாராட்டணும்னு சொல்லிட்டு கை தட்டி பாராட்டினாங்க. கண்டிப்பா அந்த நினைவுகள்லாம் என்ன மறக்க முடியாதுங்க. அந்த நினைவுகள் தான் என்னை இசையை கத்துக்கணும், இந்த லைன்ல நம்ம போகணும், நிறைய பேருக்கு அந்த பாடல்களை சொல்லி கொடுக்கணும், நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போனதே அந்த நினைவுகள் தாங்க. அடுத்த நினைவுகளுடன் உங்களை நான் சந்திக்க வர்றேன். தேங்க்யூ.